IBSA வந்து 2003ல இந்தியா, பிரேசில் அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா இந்த 3 கண்ட்ரீஸுமே யூனிடைமென்ஷனல் ஆர் அக்யூமுலேட்டட் டெவலப்மெண்ட் அண்ட் growth அப்படிங்கிறத தாண்டி இட் ஷுட் the growth and development should also get into the global south. Past presidency G20 ஓடது, present presidency and prospective presidency. Hi Silambarasan. Hi Saseen. நம்மளோட கனடா இந்தியா ரிலேஷன்ஸ் ரிலேட்டடான வீடியோ நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வருது. அது ரிலேட்டடா அதோட ஒரு சின்ன பைட்டை வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்ல ரீல் போட்டிருந்தோம். நல்ல ஒரு வியூவர்ஷிப் வருது. அதுக்கு பர்சனலா கமெண்ட்ஸ் வருது. அஃப்கோர்ஸ் நம்ம சேனல் வந்து இப்போ பேசிக்கான ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறதுனால தெரிஞ்சவங்க கொஞ்சம் கொஞ்சம் நம்மளோட கான்டாக்ட்ஸ் விட்டு வெளியே போய் இப்போ பப்ளிக் டொமைன்ல வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்கிறப்போ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் த கோஆப்ரேஷன். நம்ம தேங்க்யூ அண்ட் சேம் டு யூ. நம்ம அன்னைக்கு நம்மளோட நல்ல கண்டென்ட் வந்து இப்போ ஈஸியாக போய் ரீச் ஆகுது. வெரி ஹாப்பி ஃபார் அஸ், ஃபார் ஆல் த என்டையர் டீம். மொத்த எடிட்டோரியல் டீம் எல்லா டீமுக்குமே வந்து கங்க்ராட்ஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், கண்டிப்பாக. இன்னைக்கு நமக்கு வந்து அந்த போன எக்ஸ்பிளைனர் வீடியோவும் நம்ம இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் ரிலேட்டடாக போட்டோம். இப்போ இந்த எக்ஸ்பிளைனர் வீடியோவும் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் ரிலேட்டடாக போட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஓகே, செப்டம்பர் 22 நியூயார்க்ல ஒரு பெரிய மீட்டிங் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ வர்ற செப்டம்பர் 26 டியூஸ்டே அன்னைக்கு நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் யுனைடெட் நேஷன்ஸோட ஜெனரல் அசம்பிளியில் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. ஸோ உங்காவோட மீட்டிங்ஸ் நடக்கிறதுனால நம்ம ஃபாரின் மினிஸ்டரும் அங்கே போயிருக்காரு ஃபார் லைக் 9-day விசிட் யூஎஸ்க்கு. அங்கே வந்து நிறைய மல்டிலேட்ரல் அண்ட் பைலேட்ரல் மீட்டிங்ஸ் நடக்குது. அதில் ஒரு மீட்டிங் செப்டம்பர் 22 நடந்து முடிஞ்சுது. என்னன்னு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. IBSAவோட 11th மீட்டிங் நடந்துச்சு. எக்ஸாக்ட்லி, IBSAவோட 11th ட்ரைலாட்ரல் மினிஸ்டரியல் கமிஷன். ஸோ எதனால உண்மையிலே சொல்ல போறோம்னா பிரிக்ஸ் அப்புறம் G20 இதெல்லாம் தெரிஞ்ச அளவுக்கு IBSA தெரியல இல்லையா? ஆமா. ஸோ IBSAவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாட் இஸ் IBSAவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா பேசிக்காவே போயிடும். IBSA வந்து 2003ல இந்தியா, பிரேசில் அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா இந்த 3 கண்ட்ரீஸுமே ஒரு ஃபாரமா ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்தியாவும் குளோபலி சவுத், ஆமா. சவுத் ஆப்பிரிக்கா குளோபலி சவுத், பிரேசிலும் குளோபலி சவுத். ஸோ இந்த 3 கண்ட்ரீஸும் ஒரு சவுத் டு சவுத் கோரிலேஷனுக்காகவும். கரெக்ட். ஸோ இந்த 3 டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ், கரெக்ட், மல்டி எத்னிக் கேரக்டர்ஸ் உள்ள கண்ட்ரிஸ். 3 கண்ட்ரிலயுமே வந்து இவங்க தான் மெஜாரிட்டி எத்னிசிட்டிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஸோ 3மே குளோபலி சவுத், 3மே மல்டி எத்னிக், 3மே டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ். ஓகே, இது எல்லாமே வந்து இந்த ஆர்கனைசேஷனோட கோர் வேல்யூ. இதுவும் 3மே டெவலப்பிங் கண்ட்ரிஸ், மோர் இம்பார்ட்டன்ட். ஆமா. ஸோ ஆல்ரெடி இவங்க வந்து பிரிக்ஸ் இதுல இருக்காங்க. ஆமா. இருந்தாலுமே வந்து இப்ப பாப்புலேஷன் வைஸ் பார்க்கும்போது கூட இது இவங்களோட கம்பேரிட்டிவ்லி இவங்க வந்து ஜாஸ்தி. பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா கம்பைன் பண்ணும்போது வேர்ல்டு பாப்புலேஷன்ல இவங்க ஒரு சப்ஸ்டான்ஷியல் போர்ஷன்ல வராங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், பெர்மனன்ட் சீட்டுக்காக யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல பெர்மனன்ட் சீட்டுக்காகவும் பிரேசில் அண்ட் 3 கண்ட்ரீஸுமே ஒர்க் பண்றாங்க. ஆல் தி 3 countries demand for a permanent seat in UNSC. ஸோ அது அந்த விதத்துலயும் வந்து IBSA வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷன். இன்ஃபேக்ட் ஆக்சுவலி என்னன்னா 1950s உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நான் அலைன் மூவ்மெண்ட் அப்படின்ட்டு ஒன்று நேரு ஸ்டார்ட் பண்ணார். ஆமா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அஃப்கோர்ஸ் நம்மளாம் இருந்திருக்க மாட்டோம், பட் படிச்சிருப்போம். என்னன்னா இப்போ வந்து அப்போ வந்து கேபிட்டலிஸ்டிக்கா கம்யூனிஸ்டிக்கா அந்த மாதிரி வந்து கண்ட்ரிஸ் வந்து எல்லாமே அலைன் ஆகி போனப்போ அந்த மாதிரி ஒரு அலைன்மெண்ட் வந்து இருக்கக்கூடாது, எந்த பக்கமும் இல்லாத மாதிரி ஒரு நான் அலைன்ட் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஸ்டால்வார்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அவர் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணாரு, கன்வீன் பண்ணார். அதுல நிறைய பேர் இருந்தாங்க, ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் அது. இன்னைக்கு அது வந்து ஒரு பெரிய வேல்யூவை இழந்து இருக்கு அப்படின்னாலும் கூட இந்த IBSA வந்து அதை ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு கோர் வேல்யூஸ் கொண்டது. ஏன்னா எல்லாமே இப்போ நார்தர்ன் பார்ட் ஆஃப் இந்த பிளானட்ல இருக்கிற அந்த டெவலப்டு கண்ட்ரிஸை அப்போஸ் பண்ணிங்கிறத தாண்டி டெவலப்மெண்ட் வந்து எல்லாருக்கும் போகணும், ஒரு இன்க்ளூசிவ் டெவலப்மெண்டா இருக்கணும் அப்படிங்கிற ப்ராஸ்பெக்ட்ல வந்து இயங்குற ஆர்கனைசேஷன்ஸ்ல IBSAவும் ரொம்ப முக்கியமான ஒன்று.
ஸோ வெறுமனை வந்து யூனிடைமென்ஷனல் ஆர் அக்யூமுலேட்டட் டெவலப்மெண்ட் அண்ட் க்ரோத் அப்படிங்கிறத தாண்டி இட் ஷுட் the growth and development should also get into the global south அப்படிங்கிற அந்த சவுத் கோஆபரேஷனை ரிலேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன் IBSA. என்னை பொறுத்த வரைக்கும் IBSAவோட ப்ராஸ்பெக்ட் வேல்யூஸ் எல்லாமே அண்டர் ரேட்டடா அன்செட்டா இருக்கு அப்படின்னு தான் நான் நினைப்பேன். இப்போ நீங்க என்ன சொல்றது, அஃப்கோர்ஸ் ஐஆர் எக்ஸ்பர்ட்ஸ் மே நோ இட், பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு அது தெரியும். நீங்க நார்மலா ஒரு ஜெனரல் பப்ளிக் கிட்ட போய் IBSAன்னு கேட்டு பாருங்க, IBSAவா அப்படிம்பாங்க. பிரிக்ஸை வந்து நம்ம நியூஸ்ல நிறைய கேட்கிறோம். G20ல ஒரு வருஷத்துக்கு நம்ம சலிச்சு போன அளவுக்கு கேட்டுட்டோம். இப்ப வந்து IBSA வந்து இந்த இடத்துல வந்து அதுவும் இல்லாம இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல IBSA ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படிங்கறத நம்ம வந்து அடுத்தடுத்த செக்ஷன்ஸ்ல இப்ப பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஐ கெஸ் IBSAவோட சிக்னிஃபிகன்ஸ் இம்பார்ட்டன்ஸை நம்ம ஓரளவு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். இப்ப நடந்த IBSAவோட மீட்டிங்ல ஆமா இதுல வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம மெயின்ஸ் ஆர் ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்ன எடுத்துக்கலாம், என்னென்ன பாயிண்ட்ஸ் டேக் அவே பண்ணிக்கலாம். கரெக்ட். இப்போ அதான் 11th மீட்டிங் முடிஞ்சது. இப்போ 3 கண்ட்ரீஸ்மே சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் கம்யூனிக் அப்படின்னு ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 28 பாயிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, அதுல சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், கவுண்டர் டெரரிசம், இது எல்லாமே வந்து எல்லா ரிப்போர்ட்ஸ்லயும் இருக்கிற ஒண்ணு. இதுல வந்து இப்ப அந்த 28 பாயிண்ட்ஸ்ல எதெல்லாம் ரொம்ப சிக்னிஃபிகண்டோ இல்ல நம்ம டைம் கன்ஸ்ட்ரெயின்க்கு ஏற்ற மாதிரி எதெல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண முடியுமோ அந்த பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கோம். ஒரு ஜிஸ்டா கொடுத்துடலாம். ஜிஸ்ட் ஒரு 4 பாயிண்ட். ஓகே ஓகே, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேஸ்டா இருக்கிற பாயிண்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஏன்னா எனக்கு அது ரொம்ப விருப்பமான ஒரு சப்ஜெக்ட். அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆல் த 3 கண்ட்ரீஸ் IBSA கண்ட்ரீஸ் ஜாயிண்ட் கொலாபரேட்டிவ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை பண்ணணும். ஓகே, சயின்டிபிக் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அதை வந்து என்கரேஜ் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ விச் இஸ் ஆஃப் வெரி நைஸ் இனிஷியேட்டிவ். அது ஏற்கனவே இருந்திருக்கு, பட் இப்போ மறுபடியும் ரீஐட்ரேட் பண்றது நல்லதுன்னு நான் ஃபீல் பண்றேன். ஓகே, செகண்ட் பாயிண்ட் IBSA ஃபண்ட். ஓகேவா, ஆல்ரெடி இந்த ஃபண்ட் இருக்கு, பட் இருந்தாலும் வந்து சஃபிஷியண்டா இல்லைன்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ தென் இது வந்து 42 ப்ராஜெக்ட்ஸ் 37 கண்ட்ரீஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் வந்து இதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், இந்த IBSAவோட ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த ஃபண்டை வந்து அலோகேஷன் பண்றது முக்கியம். இந்தியா வந்து நல்லாவே கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு வந்திருக்கு, இன்னும் மோர் கான்ட்ரிபியூஷன் எதிர்பார்க்கறாங்க போல. ஓகே, ஸோ IBSA ஃபண்ட் இஸ் வெரி குட் திங். மூணாவது வந்து என்னன்னா, WTO வந்து அதாவது அக்ரிகல்ச்சரல் ட்ரேட் வந்து ஃப்ரீயா இருக்கிறத வந்து ஓரளவு ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. ஓகே, அது வந்து ஒரு அடிஷனல் பாயிண்ட். இப்ப இந்த IBSA கண்ட்ரீஸ்ல இருக்கிற இந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இட் ஷுட் பி ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு சப்போர்ட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் டைரக்ட்லி கான்ட்ரடிக்ட்ஸ் தட் ஆஃப் WTO. ஓகே, ஸோ இதை வந்து இந்தியா வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்தே வந்து இப்போ மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இது எல்லாமே வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் இதுல நம்ம இது பண்ணணும். ஆமா, கண்டிப்பா வேணும், மினிமம் சப்போர்ட் பிரைஸ் நம்ம கொடுக்க தான் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். WTOட அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்ம வந்து அப்போஸ் பண்ணியிருக்கோம். இப்ப அந்த இந்தியாவோட அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இந்த IBSA கண்ட்ரீஸோட அந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா WTO கான்ட்ரடிக்ட் பண்றதை வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி IBSA கொடுத்துருக்கு. ஸோ அக்ரிகல்ச்சரல் ஃப்ரீ ட்ரேட் அதை வந்து நம்ம என்டார்ஸ் பண்றோம். மீன்வேல் WTO அதை கான்ட்ரடிக்ட் பண்றாங்க. அண்ட் இன்னொன்று என்னன்னா வந்து யுனைடெட் நேஷன்ஸ் 2023 வந்து இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறுதானியங்களுக்கான ஆண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இந்த IBSA வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ, அந்த யுனைடெட் நேஷன்ஸோட அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கங்க்ராச்சுலேட் பண்ணியிருக்காங்க. growth and production of millets அப்படிங்கறத வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து ஃபுட் செக்யூரிட்டியை உலகம் ஃபுல்லா என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறப்ப வந்து மில்லட்ஸ் அதுல வந்து ஒரு பெரிய ப்ரிடாமினன்ட் ரோலை பிளே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்பதான் வந்து இந்த பவர்ட்டியை வந்து எராடிகேஷன் பண்றதுக்காக ஒரு நல்ல இது மில்லட்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்றது. ஓகே, ஏன்னா இப்போ ஸ்டண்டட் சில்ட்ரன், வேஸ்டட் சில்ட்ரன் அவ்வளவு நம்ம ரிப்போர்ட்ஸ் பாக்குறோம், நியூட்ரிஷன் இண்டெக்ஸஸ் எல்லாம் பாக்குறோம், இண்டிசஸ் எல்லாம் பாக்குறோம். அதனால வந்து யூஎன் சொன்னதை வந்து IBSA கண்ட்ரீஸ் அவங்களோட ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து என்டார்ஸ் பண்ணி இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ரொம்ப ரொம்ப அதாவது எல்லா பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூலையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் G20 Troika. எஸ், எல்லாருக்கும் இந்தியால G20னா தெரியும் இப்ப இல்லையா? நம்ம எங்க போனாலும் எனக்கு தெரிஞ்சு நம்ம ரூபாய் நோட்ல மட்டும்தான் G20 அடிக்கல, மீதி எல்லா இடத்துலயுமே G20 பிரசிடென்சியை நம்ம சொல்லியாச்சு. ஓகே, ஆனா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், வாட் இஸ் G20 Troika? எஸ், ஓகே,
ஸோ G20 ட்ராய்க்காங்கிறது ஒரு சின்ன குரூப் G20க்குள்ள. யாரு அப்படின்னா பாஸ்ட் பிரசிடென்சி G20ஓடது, பிரசன்ட் பிரசிடென்சி அண்ட் ப்ராஸ்பெக்டிவ் பிரசிடென்சி. இந்த 3 பிரசிடென்சிய வச்சிருக்கிற கண்ட்ரிஸும் G20க்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு கொலாபரேஷன் மாதிரி ஒரு கோஆபரேஷன் உண்டாக்குவாங்க. அதுக்கு பேர் தான் G20 ட்ராய்க்கா. ஓகே. ஸோ இந்த G20 ட்ராய்க்காவை பொறுத்த வரைக்கும் IBSA ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட்? ஏன்னா 2024ல பிரேசில் வந்து பிரசிடென்ட் ஆஃப் G20 இருப்பாங்க. கரெக்டா? நம்ம வந்து பாஸ்ட் பிரசிடென்டா இருப்போம். கரெக்டா? சவுத் ஆப்பிரிக்கா ப்ராஸ்பெக்டிவ் பிரசிடென்டா இருப்பாங்க. ஓகே. சோ எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. IBSAல இருக்கிற சேம் கண்ட்ரிஸ் ட்ராய்க்காவிலே இருக்க போகுது. எக்ஸாக்ட்லி. ஸோ 2024 அந்த இயர் ஃபுல்லா இன்னும் கரெக்டா ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா 1st of December 2023ல இருந்து அந்த இயர் முழுக்க IBSA கண்ட்ரிஸ் தான் G20 ட்ராய்க்காவா இருக்க. ஓகே. ஸோ அவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். In general perspectives, in general publicலயும் G20 Troika and IBSA is going to be a very big affair. And then civil service perspectives, G20 Troika is going to be a thing. கண்டிப்பா G20 Troikaல இருந்து ஒரு क्वेश्चन நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். prelims question எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், mains question எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். So these are the whole gist of the 28-point joint communique released by the IBSA countries. I guess on 22nd or Saturday தான் ரிலீஸ் பண்ணாங்க. கரெக்ட். இப்போ நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அவர் வந்து இப்போ வந்து நிறைய மீட்டிங்ஸ் இப்போ அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா. ஸோ 26th அன்னைக்கு UNGAல ஸ்பீச் கொடுக்க போறாரு. ஆமா. ஸோ அதுல எந்த மாதிரியான இதை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இப்போ IBSAல இந்த ஒரு ஏன்னா நிறைய மல்டிலேட்டரல் மீட்டிங்ஸ் அண்ட் இன்ஃபேக்ட் ப்ளூரிலேட்டரல் எப்படின்னே சொல்றாங்க. அவ்வளோ மீட்டிங்ஸ் இருக்கு, பயலாட்ரல் மீட்டிங்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து இதுல வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம் வந்து IBSAவோட ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட். வி ஹேவ் டு சி UNGAல வந்து இப்போ IBSAல கொடுத்த இன்புட்ஸ் எல்லாத்தையுமே அதுல இருந்து இருக்கிற அவுட்கம்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ண போறாங்களா? ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. பட் அதோட டேக்அவே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவர் ஸ்பீச் கொடுத்ததுக்கு அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ல தான் நமக்கு தெரியும். ஸோ கண்டிப்பா தனித்தனியா பார்க்க முடியாது. போன வருஷமும் September 22 அந்த டைம்ல தான் வந்து நடந்துச்சு IBSA மீட்டிங், இஃப் ஐம் ரைட். ஸோ அதனால வந்து நம்ம அதை தனித்தனியாக பார்க்க முடியாது. ஸோ இந்த சவுத் கோஆபரேஷனை வந்து மறுபடியும் அவங்க போய் ரீஹைட்ரேட் பண்ணாலும் நல்லது. ஸோ அதோட டேக்அவே வந்து நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். ஓகே. எனிவே இட் இஸ் வெரி நைஸ் டிஸ்கஷன். கரண்ட் அஃபேர்ஸ்ல ரொம்ப ப்ராஸ்பெக்டிவான டாபிக்கும் கூட அண்ட் வேல்யூபிளான டாபிக். ஸோ ஐ கெஸ் ஸோ வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நாலேஜ் அண்ட் இன்சைட்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லெட்ஸ் சி நம்ம கம்மிங் டேஸ்ல அடுத்து வேற ஏதாவது ஒரு டாபிக்ல, நாட் ப்ராபப்ளி இன் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், வேற ஒரு டாபிக்ல ஒரு நல்ல கரண்ட் அஃபேர் எடுத்து வீல் டிஸ்கஸ். தேங்க்யூ சிலம்பரசன். தேங்க்யூ சசீன்.